அதுக்கப்புறங்களே எல்லாரும் அப்படி நல்ல சுகமாக இருக்கிறீங்களோ, நான் நல்ல சுகமாக இருக்கேன், நீங்களும் நல்ல சுகமாக இருக்கணும்னு சொல்லி நான் கடவுளை பிரார்த்திச்சு கொள்வேன். இன்றைக்கு இந்த காலம் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், முக்கியமான ஒரு நாள் உண்டு. எங்களோட அம்மாவை தான் நான் ஏர்போர்ட்டில் ஏற்ற போகிறேன். கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலே அம்மா பார்த்தீங்கன்னு சொன்னால் கனடாவுக்கு போனவா தெரியும், 2024ஆம் ஆண்டு. இப்போ 2 வருஷம் கழிச்சு அம்மா கனடாவிலேருந்து மறுபடியும் பாரா. அந்த காணொலியாக தான் இது இருக்க போது. உண்மைக்குமே ஒரு சந்தோஷமான ஒரு நாள் உண்டு. இன்றைக்கு பாப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி என்னை வாகனம் ஓடிக்கொண்டு கதைக்கெல்லாம் கிடக்குது. கொஞ்சம் கழிச்சு வாரேன்னு என்னண்ணா ஏர்போர்ட்டு போன அப்புறம் போன காணொலியிலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்கள். அதாவது சொல்லியிருப்பேன் விளக்கம் எல்லாமே. அப்பா பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் தரம் போய் அப்படியே திருப்பி வந்து திருப்பி அண்ணன் கல்யாணத்துக்கு போனவர். நம்மாவும் ட்ரைவ் பண்ண போயிட்டு வரதுக்கு சரி வரையில. இந்த முறை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதோ கஷ்டப்பட்டு அவன் ஆசையை நிறைவேற்றிட்டா. அதாவது ஆசைப்பட்டு தான் கனடா போனவா. அதுக்கு பிறகு கனடா பிடிக்காமல் எல்லாருக்கும் மொத்த வர தெரியும் தானே. அங்கே கிலோமீட்டர்கள் வித்தியாசங்கள் கணக்கு இதுகள் இருக்குது. இப்போ போகிறாக்களுக்கு எல்லாருக்குமே ஒத்து வராது. ஆகையால் அம்மா இங்கே வேற ஆசைப்பட்டு ஒரு மாதிரி இங்கே டிக்கெட் போட்டு இன்றைக்கு எப்படி வந்து இறங்கிடுவா. தனியாக தான் பாரா அப்படி வந்து சேரப்போகிறான்னு தெரியல. வந்த அப்புறம் அம்மாட்ட அனுபவம் எல்லாமே நாங்கள் கேட்கணும். என்ன மாதிரி வந்த நீங்கள் எப்படி வந்த நீங்கள்னு சொல்லி எல்லா அனுபவம் அம்மா வந்த அப்புறம் நாங்கள் கேட்டு அறிய வேணும். ஓகே சௌரங்கள் கொஞ்சம் வாகனம் ஓடுறதான் கடினமாக இருக்குது. என் முன்னுக்கு லைட் அடிச்சுக்கொண்டு தானே நம்பராக இருக்குது. ஆகையால் கொஞ்சம் வாகனம் ஓடுற கஷ்டமாக இருக்குது. யாராவது சொல்ல புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணியும் தட்டி விடுங்க. அப்போ தான் கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும். கனகாலம் வீடியோக்களும் போடையில் எனக்கு தொடர்ச்சியாக ஒரு வீடியோக்கள் போடுவோம்னு சொல்லி ஒரு பிளான்லாம் இருக்கிறேன்னு பார்ப்போம் என்ன நடக்குன்னு சொல்லி. ஓகே சௌரங்கள் நாங்கள் போக என்ன நடக்குன்னு சொல்லி பார்ப்போம். என்ன இப்போ என்னென்னு சொன்னால் நாங்கள் ஏர்போர்ட் பார்க்கிங் உள்ளே வந்திருக்கிறோம். அம்மா வாரத்துக்கு 11:45 ஆகுமாம். அப்போ அது மட்டும் இங்கே நாங்கள் நித்திரதாங்க உள்ள வேணும். இப்போ நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 10:11. என்ன கிட்டத்தட்ட 1.5 மணித்தியாலத்துக்கிட்ட இருக்குது. அது மட்டும் படுத்து நித்திர கொண்டா தான் இந்த யாழ்ப்பாணத்துக்கு வாகனம் மூடலாம். கண்டிப்பாக யாழ்ப்பாணம் இன்றைக்கு நாங்கள் போய் ஆக வேண்டும். காரணம் தெரியும் தான் எங்களை சீசன், எங்களுக்கு உடுப்பு சீசன், கடை சீசன். ஆகையால் இன்றைக்கு நாங்கள் யாழ்ப்பாணம் வலிக்கிட்டே ஆகணும். பாப்பா என்ன நடக்குன்னு சொல்லி. எப்படியும் யாழ்ப்பாணம் போய் சேர்றதுக்கு 8 மணித்தியாலம் 9 மணித்தியாலம் தேவை. ஸ்பீட்டாக மூடையில் அதையும் தானே. இப்போ முந்தி மாரி இல்லை. முந்தி ஸ்பீட்டாக ஓடுறையில் இப்போயும் அப்படித்தான். ஒரு 71 ஓடினாலே இப்போ பிடிச்சி போடுவினோம். அப்படி அந்த கன் வச்சிருக்கேன் கன். ஓகே நாங்கள் இப்போ பார்க்கிங்கில் விட்டுட்டு கதை. இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இப்போ பார்க்கிங் வந்தாச்சு. ஏர்போர்ட்டுக்குள்ளே இருக்கிற பார்க்கிங் தான் வந்து நாங்கள் பார்க்கிங் ஒரு 3 ஹவருக்கு முன்னே வந்த டிக்கெட் வர தர 300 ரூபாயோட 300 ரூபா டிக்கெட் ஒன்று வந்தவ 300 ரூபா. 3 மணித்தியாலத்துக்கு நினைக்கிறேன். அவ்வளோ காட்டுறேன். இந்த உள்ளுக்கே வச்சனே ஏர்போர்ட்டுக்கு உள்ளுக்கு இருக்கிற பார்க்கிங், வழி பார்க்கிங்கில் உள்ளுக்கு இருக்கிற பார்க்கிங். பக்கத்தில் இருக்க மட்டும் பார்த்தோன்னா அது தூரங்கியும் இருக்குது. இந்த பேருங்கோ இதுதான் டிக்கெட் நினைக்கிறேன். பாருங்க, டெர்மினல் கார் பார்க்கிங், என்ட்ரன்ஸ் டு பேமெண்ட் ரிசீப்ட். எங்களோட பைக்கில் நம்பர் எல்லாம் இது பண்ணி 300 ரூபா போட்டிருக்காங்க. நுழைவு சீட்டை தொலைத்தால் 1000 ரூபா அபராதம் விதிக்கப்படும். இந்த சீட்டை தொலைச்சாலும் 1000 ரூபா அபராதமாக போய்க்கு இந்த நுழைவு சீட்டு நாங்கள் கொடுக்கணும். அடுத்த சரியான சொல்லி போட்டு தூக்கி கிழிச்சு போட்டு எறிஞ்சு விடாங்கோ. நுழைவு சீட்டை கிழிச்சோ இல்லாட்டி நீங்கள் தூக்கி எறிஞ்சு அகாட்டி திருப்பி நீங்கள் கொடுக்காட்டி உங்களுக்கு 1000 ரூபா ஃபைன் அடிப்பினோம். இது ஒரு பெரிய ஒரு விஷயம் வந்து கவனமாக இருக்கணும். ஏர்போர்ட்டுக்கு உள்ள இது அந்த அரைவில்ஸுக்கு வந்த இடத்துல பார்க்கிங் இருக்கோன்னு கேட்டுனா நாங்கள் கணக்கு வாகனங்கள் தெரிஞ்சிருந்தது. ஆனால் இந்தியாவில் தான் பார்க்கிங் இருக்குன்னு சொல்லி விட்டுச்சினோம். சரின்னு சொல்லி நான் வந்துட்டேன். அம்மா வாரத்துக்கு இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 10:19 சொன்னால் இன்னும் டைம் இருக்குது. 11:45 தான் ஃப்ளைட் லேண்ட் ஆகுது. அப்போ இன்னும் கிட்டத்தட்ட 1.5 மணித்தியாலத்துக்கு மேலே இருக்குதுங்கோ. அப்போ நாங்கள் 1 மணித்தியாலத்துக்கு படுத்து நித்திர உள்ள போகிறோம். இப்போ இந்த அங்கே அம்மா லேண்ட் ஆகி இப்போ இந்த அதுக்கு பிறகு அங்கே செக்கிங் அதுகளெல்லாம் இருக்குது. அப்போ அதெல்லாம் முடிச்சு வரதுக்கு லேட் ஆகும். அது இப்போ 1.5 மணித்தியாலம் 2-3 மணித்தியாலம் ஆகும். நாளை யாழ்ப்பாணம் போய் சேர எப்படியும் ஒரு 10-11 மணி ஆகும் நினைக்கிறேன். மெதுவாக தான் ஓடுவேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. ஓகே சௌரங்கள் நாங்கள் போய் நடக்குன்னு சொல்லி பார்ப்போம். என்ன நம்ம எதை வந்தாலும் இங்கே வேலை நடந்து கொண்டு இருக்குது. இந்த உடுப்பு பாசல் கொஞ்சம் 2 கைவசம் இருக்குது. அப்போ அதையும் போட்டு கொண்டு சொல்லி வந்தேன். நிமித்தலாமே சரி வராது போல. பொறு வெயிட் பண்ணு, நான் பாரேன். சமாளிப்போம், வெயிட் பண்ணு, நான் பாரேன். சரி நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே லக்கேஜுக்கு இருந்த மாதிரி இடம் செட் பண்ணிட்டோம். 2 வாசம் மிஞ்சால வச்சாச்சு. அம்மா கொண்டு வர லக்கேஜ் இஞ்சால ஒரு உண்டு இஞ்சால உண்டு வைக்கிறத வச்சு போட்டு அப்படி நாங்கள் புறப்பட வேண்டியதான் யாழ்ப்பாணத்துக்கு. எப்படியும் யாழ்ப்பாணத்துக்கு 12 மணி ஆகும் போகிறதுக்கு. இப்போ இந்த திருவண்ணாமலைக்கு போகணும். நான் அடுத்த டைம் அடுத்த சீசனை பார்க்க போகணும். யாழ்ப்பாணத்தில் எங்களோட பொடியங்கள் ரெண்டு கடையை கவனிப்பினோம். எங்களோட கடைக்கு கண்டிப்பாக வாங்கோ. யாழ்ப்பாணத்தில் சங்கானையில் எங்களோட கடை ஒன்று இருக்குது, பொடியங்களுக்கான கடை. அதேமாதிரி யாழ்ப்பாணம் நல்லூரில் வைமன் ரோட்டில், அதாவது பாரதியாசிலையை தாண்டி TCT4 ரோட், அதாவது வைமன் ரோட்டில் ஒரு கடை ஒன்று இருக்குது, பொடியங்களுக்கான கடை. அதே மாதிரி
ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான கடை பார்த்தீங்கன்னு சொன்னால் திருகோணமலையில் மட்டிக்கலையில் இருக்குது. எல்லாமே நீங்கள் மெப்பில் சர்ச் பண்ணாலே வரும். அதாவது தமிழ் ப்ரோஸ் க்ளோத்திங் திருகோணமலை, அதாவது தமிழ் ப்ரோஸ் க்ளோத்திங் ட்ரிங்கோமலை, தமிழ் ப்ரோஸ் க்ளோத்திங் நல்லூர், தமிழ் ப்ரோஸ் க்ளோத்திங் ஜெஃப்னான்னு சர்ச் பண்ணாலே எங்கள் 3 கடையும் பெறும். ஓகே, நாங்கள் இப்போ கொஞ்சம் படுப்போம், நித்திர கொள்வோம். என்னடா இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால் கொஞ்சம் தண்ணிகள் ஏதாவது வாங்கணும்னு சொல்லி போய் கொண்டு இருக்கோம் குடிக்கிறதுக்கு. மற்ற காருக்கு முன்னுக்கு ஏதாவது அந்த கண்ணாடியை க்ளீன் பண்ணுறதுக்கும் தண்ணி முடிஞ்சுது. அப்போ அதையும் பார்த்து விட்டால் தான் சரி, இல்லாட்டி இரவுக்கு வான மூட இல்லாது. அப்போ வைபர் க்ளீன் பண்ணும் கண்ணாடியே அந்த தண்ணி தேவை. இங்கே கடை 1-2 இருக்குது உள்ளுக்க பார்க்கிங்குக்குள்ளே. அப்போ நாங்கள் கடைக்கு தான் இப்போ போய் கொண்டு இருக்கிறோம். அங்கே வாகனங்களும் வருது, இந்த அதெல்லாம் கடை ஒன்று இருக்குது. இதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்க்கிங் ஏரியா. இந்த இடத்துல பார்க்கிங்கு காற்று வாங்கி போட்டு தான் முடியும். அப்படின்னு 3 hours பார்க்கிங் தான் பார்ப்பினோம். இந்த அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி வாங்க போகிறோம். இந்த இடத்துல என்ன தண்ணி வாங்கினாங்க, கடைக்குள்ள தண்ணி இல்லையா? என்ன லெமனாக தான் இறக்கணும், அதாவது தேசிக்காக தான் இறக்கணும். இதான் சரி, தேசிக்காய் தண்ணி. இங்கே வாகனங்கள் வந்து இடிச்சு போட்டு போகிறாங்க, கவனமாக இருக்கும். இந்த தேசிக்காய் தண்ணி இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளவு? 300 ரூபா. அந்த தண்ணி இல்லை, இங்கே எங்களோட காருக்கு தடவை கொஞ்சம் தண்ணி வந்துச்சு. இதை திறந்து போட்டு ஓகே 300 திறந்தாச்சு. கவனம் மங்கள வானத்தை பார்த்துருவாங்க. இங்கிட்ட பின்னால் வானத்தை போய் அடிச்சு வச்சுக்கிறாங்க கேட்டாடி. பின்னால் முட்டி போட்டு போல அந்த வாரம் அடிச்சு இன்ஜின் ஆஃப் பண்ணி போட்டு வரேன் பாரு. முட்டிட்டுடா வாகனம். இந்த பின்னால் அவனை அடிச்சவே வாகனம் முட்டி போட்டு கூட நிறுத்தியோ இன்னும் தெரியல. என்னன்றா லொக்கு துறக்கிறது ஒரு மறந்து விட்டேன் நான். சரி ஓகே விடு. கயிறு என்னடா லைட் அடியாக இருக்கா வந்து ஒரு மண்ணும் தெரியுது இல்லை. இதுக்கு கடை ஓகே. லைட் அடியா வந்து. சரி ஓகே. இது என்ன நேத்துறது? இதில் ஏதாவது கம்பி ஏதாவது ஒன்றும் இல்லையே? எல்லாம் சுடுவுதா இந்த கம்பி இதில் விட்டுட்டு நீங்கள் பாக்கி யோசிப்பிக்கிட்டே தரா தண்ணி போல் இதுக்கு விடுறேன்னு சொல்லி இந்த பெருசாக முடிக்கிறீர்கள். இதுக்கு தண்ணி இன்றைக்கு முடிஞ்சிட்டுது. இன்ஜின் நல்லா சூடாக தான் இருக்குது. இதுக்கு இன்ஜின் கீட்டுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? சரி தண்ணி விட்டாச்சு. வேறங்க காணமே வீட்டை போக மாட்டோங்களா தண்ணி? சின்ன படிக்கணே அப்படியே விட்டா நைஸா. ஓகே, இப்போ நாங்கள் விமான நிலையத்துக்குள்ளே வந்துட்டோம். பேரங்க என்ன வேறு இருக்குன்னு சொல்லி. இப்போ நேரம் சரியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 11:45, அதாவது இரவு நேரம். இதில் நாங்கள் உள்ளுக்க போகிறதுக்காண்டி விமான அனுமதி சீட்டு உள்ளுக்கு நாங்கள் எடுக்க போகிறோம். இதில் பார்த்தாலே தெரியும் இந்த பேரங்க ஏகப்பட்டாக்கள் இந்த டைம்லேயும் வந்திருக்கிறோம். விமான நிலையத்துக்குள்ளே இருக்கிற பார்க்கிங்லேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏகப்பட்ட வாகனங்கள் இருக்குது, அதையும் காணக்கூடிய மாதிரி இருந்திருக்கும். விமான நிலையத்துக்குள்ளே நாங்கள் இப்போ போகிறோம். உள்ளுக்க போய் பார்ப்போம். உள்ளுக்க போய் என்ன தெரிஞ்சு எப்படி ஒரு 1/2 மணித்தியாலம் 3/4 மணித்தியாலம் நாங்கள் காத்திருக்க வேண்டி வரும். என்ன சொன்னால் ஃப்ளைட் லேண்ட் ஆன உடனே நம்ம வர மாட்டா தானே, அங்கே செக்கிங்கள் அது எழுத வேண்டி இருக்குது தானே. அப்போ என்ன ஒரு 30-40 நிமிஷம் ஆகும். இதில் பாருங்க நாங்கள் இப்போ ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ அம்மாண்ட வருகைக்காணி நாங்கள் இப்போ காத்திருக்கிறோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அம்மா பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துடுவேன். அதுக்கு அடுத்து நாங்கள் இப்போ வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். பாப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. இந்த இதில் பாருங்கோ இப்படி ஆக்கள் வரைக்கும் எல்லாருமே வெல்கம் பண்ணினேன். பாருங்கோ கணக்க பயணிகள் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கோம். எல்லாரையும் மாலை போட்டு வெல்கம் பண்ணினா அதை உங்களால் காணக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, நாங்கள் உள்ளுக்க வந்தாச்சு. இஞ்சால வேறவங்க எல்லாரும் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கணும். இன்னும் கொஞ்சம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மா வந்துடுவா. இங்கால அந்த பக்கத்தில் வருவான்னு நினைக்கிறேன். ஏற்கனவே ஃப்ளைட் லேண்ட் ஆகி 23-22க்கு லேண்ட் ஆகிட்டோம். அதாவது 11:32
32 22 பாருங்க பார்த்துட்டு சொல்கிறேன். சில ஃப்ளைட்டுகள் கேன்சலும் ஆகிருக்குது. இங்கே பாருங்க கேன்சல்னு மொழி இருக்குது. சில ஃப்ளைட்டுகள் 22 32க்கு லேண்ட் ஆகிருக்கு ஹொங்கொங்கான் ஃப்ளைட். ஹொங்கொங்கான் ஃப்ளைட்லேருந்து தான் வாராமல் வெயிட்டிங் பார்ப்போம். என்ன பிரச்சனை சொன்னால் நானும் கடையிலமாக பார்த்து வந்துட்டேன். நம்ம இன்னும் காணையில் அப்போ இங்கே வந்து இருந்துட்டேன். ஃப்ளைட் வந்து கிட்டத்தட்ட 45 நிமிஷம் ஆகிட்டு தான் இன்னும் காணையில் இன்னும் நடக்குதுரியா போய் வந்தால் அப்புறம் பார்ப்போமே நாங்கள் சரியோ. என்ன விஷயம் மட்டும் சொன்னால் இப்போ நாங்கள் கதைச்சு நாங்கள் அம்மா வைஃபை கனெக்ட் பண்ணிட்டா போல் இப்போ பேக் எடுக்க நிற்கிறான். 2 பேக் எடுத்துட்டா மற்ற இன்னும் ஒரு பேக் எடுத்தோன்னு நாங்கள் வந்துடுவேன். இந்த கணக்கு பேர் வந்து கொண்டு இருக்கிறேன் பாருங்க அந்த பக்கத்தால். கணக்கு பேர் வந்து கொண்டு இருக்கிறேன்டா. சைனாக்களும் கூட வருவீங்க நம்பர் பேங்காக்களும். என் அம்மா வந்த ஃப்ளைட்டு பேங்காக் ஃப்ளைட்டா பேங்காக் ஆளை மாறி தேடிக்கொண்டிருக்க ஆள் ஐம்பது வயதுக்காரன் அட்டிச்ச விட்டனண்டா தலைமுடி மூஞ்சாய் மொத்தம் மாலை நீங்க சாப்பாடு இல்லாத என்னடா தலைமுடி என்ன பேமே அரிக்கிறேன் வாங்க முதல் போ அதுல என்ன பதிய ஒன்றும் பதிய தேவையில்லை வாங்க.